வெரி மேம் வந்து என்னோட ஜட்ஜாக இருந்தாங்க பிருந்தா மேட்ச் மேம். கலர் சீசன் 1ல் ஜட்ஜாக இருந்தாங்க. சீசன் 2 நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். முடிச்சுட்டு லைஃப் இப்போ எங்கடா போக போகுதுன்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு கால், மர்சினா இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, நான் வந்து கொரியோகிராஃப் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறியான்னாங்க. எஸ் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். போகிற வரை எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொன்னதுலேயே நான் என் டான்ஸ் கிளாஸ் வந்து அப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ பசங்கள்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் நல்ல சரியான குதிச்சுட்டு இருந்தேன், குழந்த மாதிரி குதிச்சுட்டு இருந்தேன். நான் ஓகே. ஃபுல்லாக குதிச்சுட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னு, இல்லை இந்த மாதிரி சாங்க்காக எனக்கு மூவிக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் கால் எங்கள் அம்மாவுக்கு தான் அடித்தேன் நான். அம்மா இந்த மாதிரி மூவிக்கெலாம் கூப்பிட்டுருக்காங்கம்மா அப்படின்னு. சூப்பர் சூப்பர் பண்ணு ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா. ஆனால் இவங்களை பற்றி சொல்லும்போது எல்லாருமே சொல்லுறது இந்த ஸ்வீட்டஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மோர் தென் ஸ்வீட் வந்துட்டு அந்த ஏதோ ஒரு வார்த்தை இருக்குங்களே, தராசு குறின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இணையான பேர்னா பிருந்தா மாஸ்டர் தான். ஓகே. தப்புனா தப்பு தான், கரெக்டுனா கரெக்டு தான், நீ யாராக வேணா இருந்துட்டு போ அப்படிங்கிற ஒரு பர்சன். ப்ளஸ் நீ பியோர் டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு பர்சன். என்ன வேணாலும் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும். அந்த மாதிரியான ஒரு பர்சன். நான் மோர் தென் 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஒரு யூனிக் கேரக்டர். அதாவது என்ன ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி பார்ப்பனோ அப்படி நான் வந்து பார்க்குறேன் நான் அவங்கள.